வெங்காயம் பாருங்கள், சின்ன வெங்காயம். இது வந்து கொஞ்சம் கூட மருந்தே ஒரு தடவை கூட அடிக்கவே இல்லை. மருந்து வந்து காட்டுக்குள்ளே கொண்டுகிட்டே வரல. ஆனால் நல்லா தான் வந்திருக்கு. இதை வந்து இப்போ இன்னும் ஒரு 10-20 நாள் ஆகும் பிடுங்கிறதுக்கு. இப்போ சும்மா வீட்டு தேவைக்காக பிடிங்கிட்டு இருக்கிறான். அப்பப்போ குழம்புக்கு அப்பப்போ பிடிங்கிட்டு போயிடுறது. இது வந்து மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குகிற சின்ன வெங்காயம் மருந்து அடிக்காத வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்க கொண்டுட்டு வர்றதுக்கு. ஏன்னா அது நோய் வருதோ இல்லையோ, ஆனால் மருந்து வந்து இவ்வளோ நாளைக்கு ஒருக்கா இந்த மருந்து அடிக்கணும் அப்படின்னு அதை ரெகுலராக அடிச்சிடுறாங்க. அதனால் மார்க்கெட்டுக்கு வர வெங்காயத்தில் மருந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் வந்து நம்ம வீட்டு யூஸுக்கு வந்து நம்ம இதை பயன்படுத்துறதுனால மருந்து இல்லாத கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இதை பண்ணிகிட்டு இருக்கோம். நல்லா தான் வந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நடவு செஞ்சுருந்தாலும் இதில் ஒன்றும் லாஸ் ஆக போகிறதில்ல, நல்லா தான் வந்திருக்கு. ஏன் இப்படி மருந்து அடிக்கிறாங்கன்னு தெரியல, பழகிட்டாங்க போல் இருக்கு மக்கள். ஒருத்தர் வந்து சொன்னார், இந்நேரம் நான் வந்து 3 மருந்து அடிச்சிருப்பேன், நீ ஏன் மருந்தே அடிக்காதே இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நல்லா வராது அந்த மாதிரிலாம் சொன்னார். பரவாயில்ல, வராட்டி போட்டோம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நான் வந்து பண்ணேன். சூப்பராக வந்துடுச்சு. உங்களுக்கு ஏதாவது கார்டனிங் பண்ணுறதுக்கு இடம் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 2 கத்திரி செடி அப்படின்னு போட்டுவிட்டு நீங்கள் அதில் வந்து அதை பறித்து நீங்கள் வந்து அதை குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக தனியாக டேஸ்ட்டாக இருக்கும்.